Okay, repeated DNA sequence. So DNA sequence is composed of series of nucleotides. Nucleotides na molecule mari, okay va? அது என்னன்னா ACDE அப்படி இப்படி இருக்குது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ். அதில் என்ன இருக்குன்னா இந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கலாம், வேறு லெட்டர்ஸ் இருக்க முடியாது. ஓகே, ஸோ when studying it is டிஎன்ஏ சீக்வன்ஸ் பற்றி நம்ம படிக்கும்போது ரிப்பீட்டடாக ஒரு சீக்வன்ஸ் எத்தனை டைம் வந்துருக்குது அப்படின்றதுலாம் நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ given as things that represents the DNA sequence, return all the 10-letter long sequence that occur more than once in a DNA molecule. இதுதான் DNA molecule. அதில் ஒரு 10-letter long sequence, ஏதோ ஒரு 10-letter long sequence எடுத்துக்கோ, எந்த 10-letter long sequence எடுத்துக்கலாம் நீನು, அது மோர் தென் ஒன்ஸ் வந்திருக்கா. அப்போ இந்த 10-letter long பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்திருக்குது, இங்கேயும் வந்திருக்குது, கரெக்டாக? அப்போ அதை போட்டுரு, மோர் தென் ஒன்ஸ் வந்திருந்தால் போதும். அதேமாதிரி இந்த சீக்வன்ஸ் என்ன இருக்குது, இங்கே பார், இது ஒன்று இருக்குதா, அப்புறம் இங்கே ஒன்று இருக்கா, அதை போட்டுரு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்கா 10 லெட்டரு, இது ஒரு 10 லெட்டரா, இது ஒரு 10 லெட்டரா. ஸோ 10 லெட்டரே நிறைய வந்துருக்குது. அப்போ என்ன சீக்வன்ஸ் தான் சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸை ஒரு வாட்டி போட்டுரு. ஓகே, எந்த 10 லெட்டர் லாங் சீக்வன்ஸ் மோர் தென் ஒன்ஸ் வந்திருக்குதோ அது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் போட்டு, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் அ கொஸ்டின். ஓகே, இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள், நம்ம ஒரு செட்டை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, ஸோ அந்த 10 லெட்டர்ஸ் முதல்ல எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ சப்ஸ்ட்ரிங் 0லேருந்து L+10 வரைக்கும், L+10னா 0லேருந்து 9 வரைக்கும், இந்த ரைட் சைடில் என்ன போடுறோமோ அதுக்கு முன்னாடி கேரக்டர் வரைக்கும் தான் சப்ஸ்ட்ரிங் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலா அப்படி இருக்குன்னா நீங்கள் 0,3 கொடுத்த அப்படின்னா இது 0 1 2 3 இல்லை, 0லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்காது, 0லேருந்து 2 வரைக்கும் BAL மட்டும் தான் வரும். ஓகே, கடைசி இண்டெக்ஸ் என்ன கொடுக்குறியோ அது இண்டெக்ஸ் முன்னாடி வரைக்கும் தான் கொடுக்கும் உனக்கு. அப்போ L+10 அப்படின்னா உனக்கு 10னாலே 9 வரைக்கும் கொடுக்கும். ஸோ 10 கேரக்டர்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் என்னது, திஸ் இஸ் த ஸ்ட்ரிங். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா அதை போய் ஒரு செட்டில் ஆட் பண்ணிடுறேன். அப்போ இது இருக்கா, அதுக்கப்புறம் என்ன ஆகும், போய் செட்டில் ஆட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், L++. அப்போ L என்ன ஆகும், L வந்து இங்கே வரும். ஓகே, L எது வரைக்கும் போகணும் அப்படின்னா இது பாட்டு போயிட்டே இருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் போகக்கூடாது, இதுக்கு முன்னாடி 10 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் போகணும். அப்போ டோட்டல் ஸ்ட்ரிங் லென்த் -9, அப்போ தானே இதுக்கப்புறம் 10 கேரக்டர்ஸ் இருக்கும், அது வரைக்கும் தான் L போகணும். ஸோ ஸ்ட்ரிங் லென்த் -9 வரைக்கும் போகணும், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் L போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அதில் ஃபஸ்ட்டு 10 ஸ்ட்ரிங் அதை எடுத்து ஒரு செட்டில் போட்டுடுறோம், அடுத்த 10 லெட்டர்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து திருப்பி செட்டில் போட்டுறோம். அப்படி போட்டே வரும்போது ஏற்கனவே செட்டில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், திருப்பி அந்த சப்ஸ்ட்ரிங் வருதுன்னு அர்த்தம், கரெக்டாக? அப்போ ஏற்கனவே செட்டில் இருக்குது அப்படின்னா நான் போய் என் ரிசல்ட்டில் ஆட் பண்ணிடுறேன், அவ்வளோதான், என் ரிசல்ட் செட்டில் ஆட் பண்ணிடுறேன். ஃபைனலாக என்ன பண்ணுறேன், என் ரிசல்ட்டை வந்து அரே லிஸ்ட்டாக மாற்றி ரிட்டர்ன் பண்ணிடுறேன், அவ்வளோதான். நியூ அரே லிஸ்ட் போட்டு அதை நான் என் செட்டை கொடுத்தேன் அப்படின்னா அரே லிஸ்ட்டாக மாற்றி ரிட்டர்ன் பண்ணேன். ஸோ இது சிம்பிள், செட்டை வச்சு பண்ணிடலாம். செட்டுக்கு பதில் என்ன பண்ணலாம், ஹேஷ் மேப் வச்சும் பண்ணலாம். ஹேஷ் மேப் வச்சு எப்படி பண்ணலாம், ஓகே, ஹேஷ் மேப் வச்சு பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ரிங்கோடைய லென்த் அட்லீஸ்ட் 10ஆவது இருக்கணும்ல, 10 தான் இருந்தாலும் செக் பண்ண முடியும். ஸோ 10 கம்மியாக இருந்தால் ஒரு எம்டி அரே லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடு, அங்கேயே ஒரு ஹேஷ் மேப் டிக்ளேர் பண்ணிக்கோ. ஒரு வாட்டியும் சப்ஸ்ட்ரிங் எடு, L-லேருந்து எடு, ஓகே, அதுக்கு உன் ஹேஷ் மேப்பில் கவுண்டை போட்டுரு, அவ்வளோதான். அந்த சப்ஸ்ட்ரிங்கு ஏற்கனவே இருக்கிற வேல்யூ எடுக்கிற, ஏற்கனவே வேல்யூ அந்த ஹேஷ் மேப்பில் ஏற்கனவே வேல்யூ இல்லைனா 0 வரும், +1, அது எத்தனை வாட்டி வந்ததுன்னு கவுண்ட் பண்ணிட்டே வர, ஒரு இதுக்கும் கவுண்ட் போட்டே இருக்கிற. அது 2 வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், ஈக்குவல் 2 வந்தாலே நீங்கள் ரெஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு போ, அவ்வளோதான், கரெக்ட்? ஸோ ஒரு தடவை ஆட் பண்ணால் போதும் நம்ம, கரெக்டாக? அப்போ எத்தனை வாட்டி வந்தால் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வருது, அதே வருதுன்னா தேவையில்லை, நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ 2வது வாட்டி வருது அப்போ மட்டும் ஒன்று ரெஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவோம்.
ரைட். ஸோ இந்த மாதிரி ஹேஷ் மேப் வச்சு பண்ணிடலாம். ஃபைனலாக என்ன, உங்கள் லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு போ. ஓகே. பட் இந்த சொல்யூஷனில் என்ன ப்ராப்ளம்னா, நீ ஒரு வாட்டியும் லூப் அடிக்கும்போது, இது ஆர்டர் ஆஃப் n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி, பட் ஒரு வாட்டியும் லூப் அடிக்கும்போது உன்னுடைய கீ வந்து ஒரு சப்ஸ்டிங், அதாவது சப்ஸ்டிங் எடுத்து ஸ்டிங்கை கீயாக யூஸ் பண்ணுற, அதாவது 10 லெட்டர் கீயாக யூஸ் பண்ணுற. அப்போ ஒரு வாட்டி சப்ஸ்டிங் எடுத்துகிட்டே இருக்கிற, கரெக்டாக? இது வந்து எஃபிஷியன்ட் வே கிடையாது. ஓகே. அப்போ கீ வேற எப்படி யூஸ் பண்ணலாம்? கீ வந்து உனக்கு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா, நீ போயிட்டு நீ ஒரு வாட்டி மேப்பில் போய் எடுக்கணும்ல, அந்த கரஸ்பாண்டிங் கீழே போயிட்டு தான் டேட்டா போடணும். அந்த கரஸ்பாண்டிங் கீ எடுக்கிறதுக்குலாம் இட் வில் டேக் டைம். ஸோ கீ வந்து இப்படி இருந்தால், கீ யூஸ்வலாக இன்டிஜராக இருந்தால் பெட்டர். ஓகே, ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகேவா? இதுதான் என்கோடிங். உன் லெட்டர் எப்போதுமே என்ன இருக்க போகுது, ACGT தான் இருக்க போகுது. ஸோ இதை நம்ம ஏதாவது என்கோட் பண்ண முடியுமா? 4 லெட்டரை என்கோட் பண்ணுறதுக்கு எத்தனை பிட் வேணும்? 0 1னா 2 லெட்டர் தான் என்கோட் பண்ண முடியும். அப்போ 4 லெட்டரை என்கோட் பண்ணணும் அப்படின்னா 4 பிட்டு வேணும், 2 பிட்டு வேணும். ஏனா 00, இதுனா 01, இது 10, இது 11. இது இப்படி மாற்றிக்கலாமா? ஓகே. இதை மாற்றி நம்ம இந்த கேரக்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படி போட்டுடலாமா? எத்தனை பிட்டு தேவைப்படும்? ஒரு லெட்டருக்கு 2 பிட்டு, அப்போ 10 லெட்டருக்கு 20 பிட்டு. 20 பிட்டு ஒரு இண்டிஜுவல் அடங்கிடும்ல. ஸோ ஏக்கு பதிலாக என்ன பண்ணுற, 00 போட்டுக்கோ, சிக்கு பதிலாக 01 போட்டுக்கோ. அந்த மாதிரி ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணி அதை நம்ம கீயாக யூஸ் பண்ணிக்கலாம்ல. இந்த AACCக்கு பதிலாக நீ என்ன பண்ணுனா, ஏக்கு பதிலாக 00 போட்டுக்கோ, 00 எல்லாமே 00 வரும். சிக்கு பதிலாக 01 போட்டுக்கோ, சிக்கு பதிலாக 01 போடும். இது 20 பிட்டா? இதை நம்ம வந்து கீயாக யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணலாமா? அப்போ எஃபிஷியண்டாக இருக்கும்ல ஹேஷ் மேப்பு. ஸோ இதுதான் என்கோடிங். இந்த மாதிரி தான் நீ யோசிக்கணும். இந்த மாதிரி சொல்யூஷனில் நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து கீயாக யூஸ் பண்ணாமல் ஏதாவது என்கோட் பண்ணி யூஸ் பண்ணலாமா எஃபிஷியன்சிக்கு அப்படின்னு யோசிக்கணும். ஓகே. இப்போ நம்ம என்கோடிங்க்கு ஒரு மேப் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்னா, மேப்பு நீ ஹேஷ் மேப்பும் போடலாம், மேப்புன்னு போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ என்னவா இருக்குன்னா, ஏக்கு என்ன லெட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ கீ வந்து கேரக்டர் வந்து இண்டிஜர். ஓகே. ஸோ திஸ் வில் பி யுவர் மேப். திஸ் வில் ஈக்குவல் டு, இப்போ நான் இது என்ன பண்ணலான்னா, ஐ கேன் யூஸ் நியூ ஆல்சோ, இல்லைனா நான் மேப் ஆஃப் அப்படின்னு கூட போடலாம். மேப் ஆஃப் அப்படின்னு போட்டு என்னென்ன வேல்யூஸோ அதெல்லாம் இங்கேயே போட்டுடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏக்கு 0, சிக்கு கேரக்டர் சிக்கு 1, இதே சொல்கிறல கேரக்டர் இல்லை. ஸோ இதை வந்து மேப் ஆஃப் பண்ணினா இது அப்படியே ஒரு மேப் கிரியேட் பண்ணுறோம். இது கீ, இது வேல்யூ மாதிரி. ஓகே. அடுத்தது வந்து ஜிக்கு 2, என்ன 1ஓட பைனரி என்ன 01, 2ஓட பைனரி என்ன 10. ஓகே. அப்புறம் டீக்கு 3. ஸோ மேப்பை கிரியேட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், go over all the letters for int I is equal to 0, I less than s dot length. ஓகே. ஒரு லெட்டராக போகிறோம், I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்க் வச்சுக்கணும். மாஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லெட்டராக வரும்போது இந்த லெட்டரை பார்க்குறேன். ஸோ ஐடியா என்ன, இந்த லெட்டரை பார்க்குறேன், ஒரு லெட்டராக போகிறேன். ஓகே. இந்த லெட்டரை பார்க்குறேன். இந்த லெட்டர் ஏவாக இருந்துச்சுன்னா நான் என் மேப்பில் இருந்து அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுத்தா எனக்கு 0 வரும். ஸோ என் மாஸ்கில் வந்து 00 ஆட் பண்ணிப்பேன். ஓகே. 00 ஆட் பண்ணிப்பேன். இப்போ மாஸ்க் வந்து ஃபுல்லாக 000 இருக்குது, 32 பிட்டும் 0 இருக்குது. ஓகே.
32 பிட் இருக்குல்ல, இது எல்லாமே 0 0 இருக்குது. நான் ஏன்னா என்ன பண்ணுவேன், 0 0 கூட ஆர் பண்ணிப்பேன். சீனா என்ன பண்ணுவேன், 0 இது கூட 0 1 ஆர் பண்ணிப்பேன். ஆர் பண்ணால் இது 0 1 ஆகிடுமா? ஆர் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் 2 பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஷிஃப்ட் 2 அப்புறம் ஏற்கனவே ஆர் பண்ண வேலையை லெஃப்ட்டில் போயிடும். ஓகே, ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் அந்த பிட்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஏவை ஆர் பண்ணனா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, CGT இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 0 1 ஆர் பண்ணுவோம்னா அப்போ என்ன ஆகிடும், 0 1 போட்டு எல்லாம் 0 0 ஆகிடுமா? அடுத்த வாட்டி நான் G என்னது 1 0வா, இது 0 1, இது 1 0, இது 1 1 கரெக்டாக. அடுத்து நான் 1 1 ஆர் பண்ணும்போது இங்கே இப்போ 1 1 ஆர் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், இது ஏற்கனவே இருக்கிறத லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிடணும். பண்ணிட்டு அப்புறம் இந்த 1 0 ஆர் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 1 ஆர் பண்ணும்போது திருப்பி 2 தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். என்ன ஆகும், இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 1 1 ஆர் பண்ணிப்பேன். அப்போ எனக்கு CGT இப்படி வந்துருச்சா, இதை நான் கீயாக யூஸ் பண்ணிக்கலாமா? ரைட். ஸோ இந்த இடத்துல நான் மாஸ்க் எப்படி மாற்றுறேன் அப்படின்னா, மாஸ்கை முதல்ல லெஃப்ட் ஷிஃப்ட் 2 பண்ணுறேன். அப்புறம் அது கூட என்னத்தை ஆர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய மேப் டாட் கெட் ஆஃப், நான் லெட்டரை கொடுக்கணும் கரெக்டாக. லெட்டர் எங்கே இருக்குது, இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்குது. அப்போ S டாட் கேரட் I, இது எனக்கு வந்துருச்சா? ஸோ அந்த லெட்டர் வந்துருச்சு. அந்த லெட்டரை போயிட்டு இந்த மாஸ்க் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஆர் பண்ணிட்டேன். ஓகே, ஆர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா 20 பிட்டு தான் தேவை. இதில் எத்தனை இருந்தாலுமே எனக்கு கடைசி 20 பிட்டு தான் தேவை. ஏன் 20 பிட்டு தான் தேவை? ஏன்னா 10 லெட்டர், ஒரு லெட்டர் 2 பிட்டு, அப்போ எனக்கு 20 பிட்டு தான் தேவை. 20 பிட்ஸ் மட்டும் செட் ஆகிற மாதிரி இது என்ன இருக்கும், 20 பிட்ஸ் மட்டும் செட் ஆகிற மாதிரி ஹெக்ஸாடெசிமல் நம்பர்னா 0xFFFF 5F, ஒரு F 4 பிட்டு, 5Fனா 20 பிட்டு. இந்த எல்லா 20 பிட்டும் செட் ஆகிருக்கும். அப்போ இங்கே வர வேல்யூவை நான் 0xFFFF அது கூட அண்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு மாஸ்க் எப்போதுமே 20 பிட்டு தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் எப்போ போய் என்னுடைய இதில் ஆட் பண்ணலான்னா, எப்போ வந்து I greater than or equal to 9 இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் 10 கேரக்டர் வந்துக்குன்னு அர்த்தம். கரெக்டாக, I 9 இருந்தால் 0 to 9 10 கேரக்டர்ஸ், greater than 9 இருந்தாலும் 10 கேரக்டர்ஸ். அப்போ நான் எப்படி ஆட் பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய இந்த மேப் இருக்குல்ல டாட் புட், இப்போ இந்த கேஸில் இந்த மாஸ்க் தான் கீ. ஓகே, வேல்யூ என்ன, அந்த மாஸ்க் எத்தனை வாட்டி வந்திருக்குது அப்படின்றது. ஸோ CNT டாட் கெட் ஆஃப் மாஸ்க் கெட் ஆர் டிஃபால்ட் ஆஃப் மாஸ்க் கமா 0 + 1. அப்போ அந்த மாஸ்க் வந்துருக்குது அப்படின்னா அந்த மாஸ்க் என்ன போடுறேன், ஏற்கனவே இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன், இல்லைனா 0 எடுத்துக்கிறேன், அது கூட 1 ஆட் பண்ணி அந்த மாஸ்கில் போட்டேன். ஓகேவா, இப்போ மாஸ்க் அப்டேட் ஆகிட்டே வருதா? இப்போ நான் என்ன செக் பண்ணணும், அந்த மாஸ்க் வேல்யூ 2 இருந்தால் என்னுடைய ரிசல்ட்டை போய் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ CNT டாட் கெட் இஃப் CNT dot get of mask equal to 2, correct. இப்போ equal to 2 ஆகுனா என்ன அர்த்தம், அப்போ அந்த மாஸ்க் 2 தடவை வந்துருக்குன்னு அர்த்தம். மாஸ்க் என்ன, பேசிக்காக இந்த இதை வந்து இந்த 10 கேரக்டர் ஒரு 20 பிட்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் மாஸ்க். அது எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பார்க்குறோம். அது 2 வாட்டி வந்திருக்குன்னா அப்போ அந்த ஸ்ட்ரிங்கு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் 2 வாட்டி வந்திருக்குன்னு அர்த்தம், சீக்வன்ஸ். அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம முதல்ல எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ ரெஸ்ட்டில் போய் அதை ஆட் பண்ணணும். ரெஸ்ட்டு தான் நம்ம கொடுக்குற ரெஸ்ட்டு. கரெக்டாக, ரெஸ் டாட் ஆடில் போயிட்டு நம்ம எஸ்லேருந்து சப்ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும். ஓகே, சப்ஸ்ட்ரிங்னா இப்போ மாஸ்க் எப்போ வந்திருக்குது, ஐ இந்த இடத்துல இருக்கும்போது
இதோடைய மாஸ் கண்டுபிடிச்சிருப்போம் கரெக்டாக. ஐ வந்து எங்கே 9ல் இருக்கும்போது கரெக்டாக ரைட். இப்போ இந்த மாஸ்க்கே எப்போ நமக்கு 2 தடவை வந்திருக்கும், ஐ இந்த இடத்துக்கு வரும்போது இந்த மாஸ்க்கு 1ன்னு ஆட் ஆகிருக்கும். அப்புறம் இந்த இடத்துல வரும்போது இதே மாஸ்க் இதே இது திருப்பி வருதா, அப்போ இந்த மாஸ்க் 2ன்னு ஆட் ஆகிருக்குமா. அப்போ இந்த லெட்டரை தான் இந்த இதை தான் கொண்டு போய் நான் போடணும். ஓகே, அப்போ இந்த சப்ஸ்ட்ரிங் எப்படி எடுப்பேன், இந்த இடத்துலேருந்து 9 பின்னாடி போ, இந்த இதுக்கு வந்துடுமா. அப்போ ஐ எங்கே இருக்குதோ அங்கேருந்து 9 பின்னாடி போகணும். ஸோ ஸ்டார்டிங் வந்து ஐ -9, எண்டிங் வந்து கரண்ட் ஐ இருக்குல்ல +1 பண்ணாலே அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் நம்ம எடுத்துடலாம் சப்ஸ்ட்ரிங்காக ஐ +1. இதை ரெஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடு, அவ்வளோதான் முடிஞ்சா. ஃபைனலாக ரிட்டர்ன் ரெஸ், அவ்வளோதான். ஸோ இது என்ன பேசிக்காக அதே ஹேஷ் மேப் தான். என்ன ஒன்று என்கோடிங் பண்ணி அந்த சப்ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து கீயாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த 10 லெட்டரை ஒரு மாஸ்காக என்கோட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் ரன் திஸ் அண்ட் சி. ஓகே, இதில் என்னன்னா இந்த மேப்பில் இது இண்டிஜராக இருக்கணும் கரெக்டாக. போன சம்மில் காப்பி பண்ணதுனால அப்படியே ஸ்ட்ரிங்காக இருக்குது. Okay, all the test case passed.